ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து குளத்தூர் திருவிழாவுக்கு தான் போகிறோம். திருவிழா வந்து ஒரு வாரம் நடக்குங்க. நைட்டு தான் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நைட்டு தான் நாங்கள் போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப சிம்பிளாக நான் முடிச்சிருக்கேன். குளத்தூர் திருவிழா அப்படின்னாலே வந்து முக்கியமாக தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து லைட்டிங் தான், அப்படி பகல் மாதிரி இருக்குங்க. புதுசாக திருவிழாவை பார்க்குறவங்க இவ்வளோ பெரிய டவரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ உயரமாக இருக்கும். என்னால் வீடியோவில் கூட வந்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். இந்த திருவிழாவுக்கு வந்து ஃபேமிலியை வந்து குடும்பத்தோட குழந்தை குட்டி எல்லாத்தையுமே கூட்டிட்டு வருவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான சிறப்புங்க. நம்ம பக்கத்து ஊரில் திருவிழா நடக்கு அப்படின்னா இளவட்ட பசங்க வந்து ஏதாவது வேடிக்கை பார்க்குறதுக்காக போவாங்க. ஆனால் குளத்தூர் திருவிழா பொறுத்தவரை வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாருமே விழாத்திக்கலாம். சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள குறுக்குச்சாலை, அதை சுற்றியுள்ள எல்லா கிராமத்தில் உள்ள மக்களும் வந்து குளத்தூர் திருவிழாவுக்கு வருவாங்க. அந்தளவுக்கு வந்து செம்ம கிராண்டாக இருக்கும். நைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பைக்கில் வரீங்கன்னா கோயில்கிட்ட கூட பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில் கடைகளை பார்த்துட்டு அப்படியே நடந்து வரலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக அப்படியே நடந்து வந்துட்டோம். இந்த கிரவுண்டில் தான், அதை கோயில் பக்கத்தில் உள்ள கலையரங்கத்துக்கிட்ட தான் அந்த கிரவுண்டில் தான் வந்து ராட்டினம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. போன வருஷத்தை விட வந்து ராட்டினம் வந்து இந்த வாட்டி வந்து நிறையவே வந்திருக்குங்க. குழந்தைங்க விளாட்றதுக்கு வந்து தனியாக வந்து நிறைய ராட்டினம் வந்துருந்துச்சு. பாப்பாவங்களாம் இதில் விளாண்டாங்க. பெரியவங்க விளாட்றதுக்கு இந்த மாதிரி பெரிய ராட்டினம் வந்து 3 ராட்டினம் வந்துருந்துச்சுங்க. அப்புறம் அந்த பெரிய கப்பல் ராட்டினம், கடிகார ராட்டினம், ட்ரெயின் அப்படின்னு எக்கச்சக்கமான சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ராட்டினங்கள்லாம் நிறைய குளத்தூரில் வந்து வந்துருச்சுங்க. ஆனால் இந்த வருஷம் பொறுத்தவரை வந்து நிறையவே இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப வந்து அந்த அப்படி க்ரௌடு வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக. ராட்டினம் வந்து குளத்தூர் திருவிழாவுக்கு இந்த வருஷம் தாங்க வந்திருக்கு. இது வந்து கடிகார ராட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். மேலே போய் அப்படியே நட்டுக்க தலைகீழாக வந்து நிற்கும். இது வந்து நான் மாதா கோயில் திருவிழாவில் வருஷம் பார்த்துருக்கேன். ஆனால் குளத்தூர் திருவிழா வந்து இந்த வருஷம் தான் கடிகார ராட்டினம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கேன். இந்த வருஷம் தான் வந்திருக்காது. அப்படியே விளையாண்டு பாப்பவங்களுக்கும் காமிச்சிட்டு அப்படியே இடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் அந்த ஷிப்பு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய ஷிப்பாக தாங்க இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை தான். எல்லாத்துலேயுமே வந்து க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் திருவிழா நடக்கும். திருவிழாவுக்கு வர்ற மாதிரி ராட்டினம்லாம் நிறையெல்லாம் எங்கேயும் வராது. இடையில சின்ன சின்ன எக்ஸ்போலாம் போடுவாங்க. ஆனால் வந்து ஒரு சில ராட்டினம் மட்டும்தான் வரும். ஆனால் திருவிழாவுக்கு மாதிரி இவ்வளோ கூட்டமும் இருக்காது. க்ரௌடோடு போய் வந்து இந்த திருவிழாவை செலிப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். திருவிழாக்களில் தான் நம்ம கூட படித்தவங்க, அப்புறம் வந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபேமிலியாக குழந்தைங்களோட வந்து பார்க்குற சான்ஸ் வந்து திருவிழாவில் தாங்க கிடைக்கும். மற்ற நாளில் கூட அவங்கள தனியாக தான் பார்ப்போம். ஆனால் குழந்தைங்க ஃபேமிலியாக பார்க்குறப்போ வந்து நம்ம திருவிழாவோட தான் பார்க்க முடியும். 2 பாப்போம் குதிரையிலெல்லாம் விளாண்டு இப்போ இந்த பொம்மை பலூனில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க விளாட்றதுனால 50 ரூபாய்க்கு குறைஞ்ச டோக்கன் கிடையாதுங்க. சின்ன சின்ன ராட்டினம்னா கூட 50 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய ராட்டினம் அதெல்லாம் வந்து 100 ரூபா அந்த ரேஞ்சில். அது மட்டும் இல்லை, கோயில் எல்லாத்துலையும் ஒரு நிகழ்ச்சி வந்து கரகாட்டம், ஆடல் பாடல் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். அதுபோக குளத்தூர் கபடி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸுங்க. அப்படியே குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு திருவிழாவுக்கு வளையல் போடணும் தான். இப்படி அப்படியே குழந்தைங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.